தகப்பனே, அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி. அப்பா சோதரம்பா, சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே, அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம் தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி. ஆவியானவரே, அப்பா சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், இந்த காலை வேளையில அப்பா எங்களை ஆவியானவரே, அப்பா சோதர தகப்பனே, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, நீரே அப்பா ஆவியானவரே, எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல தகப்பனே, ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன் தகப்பனே, உங்களுடைய அன்பின் கயிற்றினாலே எங்களை இருக்கிற தேவன் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் தகப்பனே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லைன்னு ஆவியானவரே, எங்க எல்லாத்தையும் தகப்பன குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் தகப்பனே. இந்த காலை வேளையில இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா தகப்பனே. ஆவியானவரே, எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே ஆளுகைக்குரியவர் தகப்பனே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஆண்டவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா எங்களை தாய் போல தேற்றுகிறவர். ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே, ஆவியானவரே அப்பா நாங்கள் வயது எங்களுக்கு முதிர்ந்தாலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே, அப்பா எந்த நேரத்திலும் தகப்பனே, ஆவியானவரே ஒரு தாயின் துணை தகப்பனே பிள்ளைகளுக்கு தேவைப்படும்பா. ஆவியானவரே அவங்க வயது அப்பா ஆகி திருமணமாகி அப்பா பேர குழந்தை எடுத்தாலும் தகப்பனே அந்த தாயோட அன்பு தகப்பனே அந்த பிள்ளை தகப்பனே தேடும்பா. ஆனா டாடி ஆடி அப்பா ரதாரி கலதரபு ஷரரதாரி கலதரப்பா. ஆவியானவரே அந்த தாயின் அன்பு ஆவியானவரே இந்த உலகத்துல தகப்பனே அப்பா நிலைச்சு நிற்காதுப்பா. ஆவியானவரே ஒரு காலகட்டத்துல தகப்பனே அந்த தாய் எங்களை விட்டு போகும்போது அந்த அன்புக்கு நாங்க ஏங்குவோமே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆனா தகப்பன் ஆவியானவரே அப்பா நாங்க பிறந்தது முதல் தகப்பனே நாங்க உம்மிடத்துல வர்ற வரைக்கும் அப்பா அந்த தாய் போல எங்களை தேற்றுவீங்கப்பா. தாயினும் அதிகமான அன்பை நீங்க எங்கள் மீது காட்டுவீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா தாய் உன்னை மறந்தாலும் அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே எங்களுக்கு நீங்க தாயும் தகப்பனுமாக இருந்து ஆவியானவரே அவர்கள் செய்கிற காரியத்தை நீங்க எங்களுக்கு அனுதினமும் செய்து கொண்டு வருகிறீரே. ஆவியானவரே அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா நாங்கள் கைவிடக் கூடாத படிக்கு தகப்பனே, ஆவியானவரே அப்பா உம்முடைய குமாரனை நீங்க ஒரு நிமிஷம் கைவிட்டீங்களேப்பா எங்களுக்காக தகப்பனே. அப்பா உம்முடைய அன்புக்கு நாங்க எங்க போய் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க என்னத்தை செலுத்த முடியும்பா. எங்களையே நாங்க செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில தகப்பனே. எங்களையே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது நீங்க அவ்வளோ நேசம் வச்சிருக்கீங்கப்பா. எங்கள் மீது நீங்க அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கப்பா தகப்பனே. இந்த உலகத்தார் தகப்பனே எங்கள் மீது பாசமா இருக்க மாற்றாங்க, இந்த உலகத்தார் எங்கள் மீது கருணை காட்ட மாற்றாங்கன்னு ஆவியானவரே நாங்கள் அழுது புலம்பி உங்ககிட்ட வரும்பா. ஆவியானவரே அப்போ நீங்க சொல்றீங்க அப்ப நான் காட்டுற அன்புக்கு என்ன பலன், நான் காட்டுற அன்புக்கு என்ன இருக்கு ஆவியானவரே அப்பா நீங்க சொல்றீங்கப்பா. இந்த உலக அன்பை காற்றிலும் தகப்பனே ஆவியானவரே நேசரின் அன்பு விலையேற பெற்றது. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே உம்முடைய அன்புக்கு முன்பாக தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒருவராலும் நிற்க முடியாதுப்பா. ஆவியானவரே அப்பா எங்களை விட்டு நீங்க விலகுனதும் இல்ல, எங்களை கைவிட்டதும் இல்லப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே சூழ்நிலைகள் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எங்களை உங்ககிட்ட வரவிடாம தடுத்திருந்திருக்கும்பா. ஆனா நீங்க என்னைக்குமே தகப்பனே எங்களை விட்டு நீங்க விலகவே இல்ல. ஆவியானவரே எங்களை விட்டு நீங்க ஆவியானவரே போனதே இல்லப்பா. ஆவியானவரே ஷபாலாதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலந்தரபா. இந்த காலை வேலையில தகப்பனே உம்முடைய அன்புக்காக நாங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க காட்டுகிற அன்பு விலையேற பெற்றதுன்னு நாங்க ஒரு விஷயம் உணரணும்பா. ஆவியானவரே இந்த உலகத்துல யாரு அப்பா அப்பா அம்மாக்கா அப்பா சோத்திர தகப்பனே அன்பை காட்டிலும் அப்பா கணவன் மனைவிட்ட காட்டுற அன்பை காட்டிலும் மனைவி கணவன்கிட்ட காட்டுற அன்பை காட்டிலும் பிள்ளைகள் மீது பெற்றோர் வச்சிருக்க அன்பை காட்டிலும் தகப்பனே ஆவியானவரே உம்முடைய அன்புதான் மிக பெரியது. ஆவியானவரே அப்பா இந்த அன்புக்கு தகப்பனே ஆவியானவரே பொறாமை இல்ல, இந்த அன்புக்கு தகப்பனே
ஆவியானவரே அப்பா எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை இருக்குப்பா. ஆவியானவரே நாங்க எவ்வளவு தவறு செஞ்சுட்டு வந்தாலும் தகப்பனே எங்களை சகிச்சு கொண்டு ஆவியானவரே அரவணைக்கிற கர்த்தர். உமக்கு விரோதமாக ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பன் நிறைய செயல்கள் நாங்க செஞ்சிருப்போம். ஆனாலும் திரும்பி நாங்க உங்களிடத்துல வரும்போது எல்லாத்தையும் நீங்க மன்னிக்கிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ஷபாலதரி கலந்தரேபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே ரபாலதரி கலந்தரேபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உங்களை நாங்க கேள்வி கேட்டு வருத்தப்படுத்தினது உண்டுப்பா. ஆவியானவரே அப்பா அது எல்லாத்தையும் நீங்க தாங்கிக்கிட்டு நாங்க கேட்ட உடனே பதிலளிக்கிற தேவன். ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனை என்று ஒரு விசையாக தகப்பனை எங்களை நாங்க நிதானிக்க அறிகிற தகப்பனை அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே. ஆவியானவரே அப்பா உம்மை விட்டு விலகி இருந்த தகப்பனை ஆவியானவரை திரும்ப கிட்டி சேர ஆவியானவரே ஆதியில கொண்டிருந்த அன்பை நாங்க ஆவியானவரே திரும்ப தூர்வார்த்து எடுக்க தகப்பனை ஆவியானவரே இந்த உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை உங்களுடைய குமுறலின் சத்தத்தை நாங்க கேட்கும்படிக்கு தகப்பனே ஆவியானவரே எங்க காதுகளை திறந்து அருளுங்க. தகப்பனே நீங்க எங்கள் மீது வச்சிருக்க நேசம் ஆவியானவரே எங்களை குறிச்சிருக்க திட்டம் தகப்பனே ஆவியானவரே எதையுமே நாங்க உணராம செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில பொறதிரி கலந்தரைபோ சகல தரிபா லிதிரி கலந்தரைபோ சரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா எங்களை அப்பா நீங்க தெளிவுபடுத்துங்க. எங்களோட பேசுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சில காரியங்களை நாங்க ஆவியானவரே அப்பா எங்களுக்கு மறைத்து வைத்திருந்த தகப்பனே ஆவியானவரே எங்க கண்கள் அதை பார்க்கும்படிக்காக திறந்து அருளுங்கப்பா. ஆவியானவரே அபாலுதிரி கலந்தரேபோ சரரதரி கலதரபா. ஆவியானவரே பலுதிரி கலந்தரேபோ சகலதரி கலதரபா. அப்பா ரபாலுதிரி கலதரபோ சரரதரி கலதரபா. ஆவியானவரே இந்த உலக அன்பு தகப்பனே எங்களுடைய திட்டங்களை மறைச்சிருச்சுப்பா. அப்பா அந்த நேசத்துக்காக ஏங்கும் போது தகப்பனே உம்முடைய நேசத்தை அப்பா அது மறைச்சிருச்சுப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனை எல்லாத்தையும் ஆவியானவரே ஏசப்பா இன்னைக்கு நீங்க திட்டமும் தெளிவுமாக பேசுங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா சோத்திரம் சோதரம் 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 தகப்பனே. அப்பா எல்லா நேரத்திலையும் ஆவியானவரே நீதான் என் பிள்ளை நீதான் என் பிள்ளைன்னு தகப்பனே அப்பா எங்களை நீங்க உரிமை கொண்டாடுகிறீங்கப்பா. ஆனா நாங்களோ தகப்பனே ஆவியானவரே அப்பா அந்த உரிமையை நாங்க கொண்டாட மாற்றோம்ப்பா. என் தகப்பன் என் நேசர் என் குடும்ப தலைவன் நாங்க உங்களை உரிமை பாராட்ட மாற்றோம்ப்பா. இந்த உலகத்தாரதான்ப்பா நாங்க உரிமை கொண்டாடுகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே எங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுடைய அன்பை நாங்க மட்டுப்படுத்திருக்கோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆவியானவரே எங்க கணவன் எங்க மனைவி தகப்பனே ஆவியானவரே அப்பா அவங்கதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல உங்ககிட்ட பேசாம இருந்திருக்கோம்ப்பா. அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு அவங்களோட தேவைகளை செஞ்சுட்டு தகப்பனே உங்ககிட்ட வர்றதுக்கு நாங்க மறந்துருக்கோம்ப்பா. ஆவியானவரே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே ஏமாத்தி இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே. ஆவியானவரே இது எல்லாத்தையும் எங்களுக்கு தயவாய் மன்னிங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. நாங்க உங்களை உரிமை பாராட்டி இருந்தோம்னா ஆவியானவரே அப்பா எங்க நேசத்தை முழுவதுமாக உம்மிடத்துல நாங்க செலுத்திருந்தோம்னா தகப்பனே நாங்க உங்களிடத்துல வராம இருந்திருக்க மாட்டோம்ப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே எங்களை தயவாய் மன்னிங்க. ஆவியானவரே அப்பா நீங்க தான் முக்கியம். அதுக்கடுத்துதான் இந்த உலக உறவுகள் எல்லாம் ஆவியானவரே அப்பா எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை நீங்க தாங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. நீர் கொடுத்த உறவுன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த உறவுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர அப்பா கொடுத்தவர் உங்களை நாங்க முக்கியப்படுத்தலப்பா முக்கியத்துவம் கொடுக்கலப்பா. ஆவியானவரே ஆதாம் ஏவாள் தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த காரியத்துல தானப்பா இடறி விழுந்தாங்க. ஆவியானவரே ஆதாம்கிட்ட நீங்க கேட்கும் போது டேடி அப்பா சோத்திர தகப்பனை ஏன் இதை சாப்பிட்டேன்னு கேட்கும் போது நீர் கொடுத்த ஏவாள் கொடுத்ததுனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி ஆவியானவரே கொடுத்த உங்களை ஆதாம் மறந்துட்டாங்களேப்பா. அந்த தருணத்துல தகப்பனே அப்பா ஏவாள் கொடுத்ததை காட்டியும் ஆவியானவரே உங்களை நினைச்சிருந்தா தகப்பனே இந்த தவறுதல் இடறுதல் வந்திருக்காதுலப்பா. இதே தப்பா தகப்பனே நாங்களும் இந்த உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பா உறவுகள் கொடுக்கப்பட்ட பணிகள் கொடுக்கப்பட்ட தகப்பனே ஆவியானவரே அப்பா என்ன காரியமா இருந்தாலும் ஆவியானவரே அப்பா இது எல்லாத்தையும் காட்டியும் கொடுத்தவரை நாங்க மறந்துடக்கூடாது. ஆவியானவரே நீங்க தான் வாக்குத்தத்தம் சொல்றீங்க. நான் உங்களை மறப்பதில்லை தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லைன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க ஆவியானவரே உங்களை சில நேரத்துல மறந்துடுறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே. ஆவியானவரே நீங்க எங்க நினைப்பாவே இருக்கிறீங்க. ஆனா நாங்க இமை பொழுதோ நெடுநாளோ
ஆவியானவரே உங்களை மறந்து உங்களுடைய சமூகத்துல வராம இருக்கிறோமே, எங்களை தயவாய் மன்னிங்க. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே மீண்டும் அப்பா ஆதியில ரட்சிக்கப்படும் போது ஆவியானவரே நாங்க எவ்வளவு நேசம் உங்களை பிளைண்டா ஆவியானவரே கண்மூடித்தனமான ஒரு அன்பு வச்சிருந்தோம்ப்பா. அந்த அன்பை நாங்க மறுபடியும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மறுபடியும் தகப்பனே ஆவியானவரே உம்மிடத்துல அந்த அன்பை செலுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. முருதிரி கலதர இந்த காலை வேளையில அப்பா எங்களோட செபித்து கொண்டு இருக்கிற தகப்பனே அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே இந்த அன்பை நீங்க திரும்ப வெளி காமிங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரதாரிக்கா எங்களுக்கு நினைப்பு ஊட்டுங்க. ஆவியானவரே ஆதியில ஆவியானவரே நாங்க எவ்வளவு உங்களுக்காக நாங்க அன்பு வச்சிருந்தோம் ஆவியானவரே எங்களுக்கே நீங்க நினைப்பு ஊட்டுங்கப்பா. ஆவியானவரே இதனாலதான் நான் உன்னை விட்டு விலகவே இல்லை. எல்லா நேசத்தை காட்டியும் நீ என் மேல வச்சிருந்த நேசம் எவ்வளவு இனிதா இருந்ததுன்னு ஆவியானவரே நீங்க சொல்றீங்க அப்பா. அப்பா சோத்திர தகப்பனே அந்த அன்புனாலதான் இன்னி வரைக்கும் உன்னை என்னால விட முடியலன்னு நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே எங்களை நீங்க உணர்வடைய பண்ணுங்க இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே. லிதிரி கலதரபு ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரபா சபரபரதரி கலதரபா. எந்த சூழ்நிலையும் நீ என்னை அன்னைக்கு விட்டு கொடுக்கலையே அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அப்பா. இப்ப மட்டும் எல்லா காரியத்தினாலையும் ஆவியானவரே என்னை விட்டு கொடுக்கறது ஏன்னு நீங்க எங்களை கேக்குறீங்கப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே இதுல எல்லாத்துலயும் நாங்க உணர்வு அடைஞ்சிட்டோம்னா தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா. எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை வரும்பா. என் நேசரை தேடுகிறது முதலாவது முக்கியம்னு நீங்க சொல்றீங்கப்பா. உங்களை தேடுறதுதான்ப்பா முக்கியம் ஆவியானவரே. முதலாவது அப்பா தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்போது எல்லாம் இவைகள் கூட கொடுக்கப்படும்ன்ற வசனத்தை நாங்க வார்த்தையாய் சொல்லிடக்கூடாதுப்பா. அனுதினமும் தகப்பனே ஆவியானவரே ஃபர்ஸ்ட் நாங்க உங்களை தான் தேடணும்ப்பா. ஆவியானவரே ப்ரையாரிட்டி நாங்க உங்களுக்கு தான்ப்பா கொடுக்கணும். ஆவியானவரே உங்களை சந்திச்சுட்டு இந்த உலகத்தை நாங்க பேசணும்னா ஆவியானவரே எல்லாமே காரியங்கள் கைகூடி வரும். தடைபடாது. கோணலான காரியங்கள் எல்லாம் செம்மையாக்கப்படும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா. எங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றது மட்டும் இல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தினமும் தகப்பனே ஆவியானவரே உம்மோட்ட பேசிட்டு உங்ககிட்ட தகப்பனே உறவாடிட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள நாங்க அப்பா அன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா. தேவ ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் ஷபாராதரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா தகப்பன் ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. எப்பொழுதும் டாடி ஆவியானவரே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் இருக்கணும்ப்பா. எந்த நேரத்திலும் தகப்பனே ஆவியானவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்க விலகிற கூடாது. என்ன சூழ்நிலையோ உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்களை பிரிக்க கூடாதுப்பா. ஏசப்பா தகப்பனே உங்களுடைய ஆலயத்துல நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஆவியானவரே உங்களுடைய தேவாலயத்துல தகப்பனே ஆவியானவரே நாங்கள் தங்குகிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. ஆவியானவரே யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துல விலகாமல் அங்கேயே இருந்தாங்கப்பா. அதே தகப்பனே அப்படி இருந்தது மூலமாக தகப்பனே யோசுவா செய்த அற்புதத்தை காட்டு இன்னி வரைக்கும் எந்த மனுஷனும் செஞ்சதில்ல. யோசுவாவோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆவியானவரே இந்த இயற்கை தகப்பனே யோசுவாவோட சொல்லுக்கு ஆவியானவரே அப்பா கீழ்ப்படிந்த சந்திரனும் சூரியனும் ஆவியானவரே அப்பா நாங்க வேதத்துல பார்க்கிறோமேப்பா. ஆவியானவரே ஒத்த மனுஷனோட வார்த்தையை கேட்டு ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா இந்த உலகம் அகில உலகம் தகப்பனே கீழ்ப்படிஞ்சதுன்னா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா உம்முடைய ஆலயத்துல நாங்கள் இருக்கும் போது எங்களுடைய வார்த்தைக்கும் இந்த கனம் உண்டு, எங்களுடைய வார்த்தைக்கும் இந்த அதிகாரம் உண்டுப்பா. ஆவியானவரே இதை எல்லாத்தையும் தகப்பனே தெரியாம இந்த உலகத்தை பின்னாடி நாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய தேவாலயத்துல நாங்க இருக்கணும், உங்களுடைய சமூகத்துல நாங்க இருக்கணும். எப்பொழுதும் அதிக நேரம் உங்களுடைய சமூகத்துல செலவிடணும்ப்பா. எங்க உலகத்துல ஆவியானவரே கடமைகள் போனதை காட்டி தகப்பனே ஆவியானவரே உம்மிடத்துல நாங்க வாஞ்சியா இருந்து சமூகத்தை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்பா. எங்க உலக காரியங்கள் வேலைகள் நாங்க செய்து கொண்டு இருக்கும் போதே உம்மை குறிச்சு நாங்க பாடிட்டே இருக்கணும், உம்மை குறிச்சு நாங்க தியானித்து கொண்டே இருக்கணும்ப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் எங்க வாயை விட்டு பிரீதியா இருப்பதாக நாங்க அப்பா நாங்க கேட்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஷபாலாதரி கலந்தரேபோ ஷகலதரபா நிதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒளிவ மர கன்று நான்
பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். ஆமென். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதான் மிக நல்லது, அதுதான் மிக நல்லது. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவள் நான். அபிஷேக ஒலிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவள். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆமென். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில், தியானிப்பேன் ராப்பகலாய். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில், தியானிப்பேன் ராப்பகலாய். இலையுதிரா மரம் நான், இலையுதிரா மரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவள் நான். அபிஷேக ஒலிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவள். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். பயமில்லை வெயில் காலத்தில், பயமில்லை வெயில் காலத்தில், பஞ்சத்திலே கவலை இல்ல, பஞ்சத்திலே கவலை இல்ல. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவள் நான். அபிஷேக ஒலிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவள். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். ஆமென். தகப்பனே, ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா உம்முடைய ஆலயத்துல தங்குகிற அப்பா அபிஷேக ஒலிவ மரமாக நாங்க இருக்கணும்பா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில ஜெபித்து கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொருவரும் தகப்பனே ஆவியானவரே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா வெளிப்படுத்தின பாக்குறோமேப்பா. ஆவியானவரே அப்பா உம்முடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல தகப்பனே
அந்த 2 ஒலிவ மரங்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்னு பாக்குறோமேப்பா. ஆவியானவரே அந்த ஒலிவ மரமாக நாங்க இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆவியானவரே அபிஷேக ஒலிவ மரமாக மாறணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ரஜரி கலந்தரபு சகலதரபா லிதிரி கலந்தரப சபரபரிதிரி கலந்தரபா. உம்முடைய அன்பில என்றென்றைக்கும் நாங்க நம்பிக்கை வச்சிருக்கணும்பா. ஆவியானவரே நாங்க என்னைக்கும் நாங்க சந்தேகப்பற்ற கூடாது. அவிசுவாசமான்ற காரியம் உள்ள நுழைஞ்சிட கூடாதுப்பா. உம்முடைய நேசரோட அப்பா சோத்திர தகப்பனே அப்பா உம்முடைய அன்புல நாங்கள் நிலைச்சு நிக்கணும். ஏசப்பா நீங்க மறுபடியும் அதான்ப்பா சொல்றீங்க. தகப்பனே நாங்க நிலைத்து நிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே ஒரு பொழுது உங்களை விட்டு உம்முடைய அன்பை விட்டு நாங்க போயிடக்கூடாதுப்பா. வராதொரி கலந்தரேபோ ஷகலதரிபுரி திரிக்கலந்தரேபா ஷபரதரி கலதரபா ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அடிக்கடி தகப்பனே இந்த கல்வாரி அன்பை தகப்பனே நாங்க நினைச்சு பார்த்து எங்களை நாங்களே நிதானிச்சுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ரபாலதரி கலதரபு ஷரரதரி கலதரபா. அனுதினமும் தகப்பனே அப்பா உங்களுக்கும் எங்களுக்கும் அப்பா நெருங்கின உறவுதான் வரணுமே தவிர அப்பா தூரமாக போகிற அனுபவம் வந்துடக்கூடாதுப்பா. ஏசப்பா இந்த காலை வேலையில இதுல எங்களுக்கு ஸ்ட்ராங்கா பேசுறீங்கப்பா. உம்முடைய நேசரின் அன்பை தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க அப்பா எப்பொழுதும் கை கொள்ளணும்பா. பா ஷதரிப லுதிரி கலதரபா லுதிரி கலதரபு ஷபரபரதரபா. உங்க பாதம் தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. ஆவியானவரே மரியாள் அப்பா உங்களுடைய பாதத்துல இருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுடைய பாதத்துல அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரபால தரி கலதரபு ஷகல தரி பலி தரி கலதரபா லுதிரி கலந்தரபு ஷகல தரி கலதரபா. ஆவியானவரே லதரி கலதரபு ஷரரதரி கலதரபா அப்பா ரதரி கலதரபு ஷரரதரி கலதரபா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே அப்பா ஒரு எங்க இருதயத்தை உணர்வடைய பண்ணுங்க. ஆவியானவரே உங்களுடைய நேசத்தினால நிரப்புங்க தகப்பனே. ஆவியானவரே பலதரி கலதரபு ஷபரபரதரி கலதரபா லிதிரி கலதரப ரபரபரதரி கலதரப ஷபரபரபரபரபா லிதிரி கலதரபு ஷகலதரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷரரதிரி கலதரப ஷதரி கலதரி கலந்தரபு ஷரரதிரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷபலதரி கலதரப லிதிரி கலதரபா. ஏசப்பா ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்களோட பேசுகிற தருணத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க எம்மாத்திரம்ப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அப்பா மனுபுத்திரனை தகப்பனே ஆவியானவரே நீ விசாரிக்கிறதுக்கும் நாங்க எம்மாத்திரம் டாடி. ஆவியானவரே எங்களை விசாரிக்கிற கர்த்தர் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களை மனுஷர்கள் தகப்பனை விசாரிக்க மாற்றாங்க. நாங்க எவ்வளவு நாள் அழுது இருக்கிறோம்ப்பா. யாரும் எங்களோட பேச மாற்றாங்க. யாரும் அப்பா நாங்க தனியா இருக்கிறோம் எங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லைன்னு எத்தனை நாள் தகப்பனே ஆவியானவரே அப்பா மூளையில முடங்கி அழுதுருப்போம். ஆனா தகப்பனே அந்த நேரத்துல எல்லாம் நீங்க எங்க மேல அப்பா எவ்வளவு நீங்க ஆவியானவரே அப்பா கவலையா இருந்திருப்பீங்க. விசாரிக்கிறவர் நான் மட்டும்தான் ஆவியானவரே நீங்க சொல்றீங்கப்பா. மனுஷர்கள் எங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா என் தேவன் நீங்க மறப்பதில்லை. எங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்க இறங்கி வந்திருக்கீங்கப்பா. ஒரு நாளும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க எங்களை விட்டு விலகவே இல்லை. நாங்க தான் தகப்பனே அழுதுகிட்டு உங்களிடத்துல வராம ஆவியானவரே இருந்திருக்கோம்ப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே எப்போதும் அப்பா உம்மை நாங்க தேடி வரணும். மறுபடியும் எங்களை அபிஷேகிங்க தகப்பனே. உங்களுடைய அன்பினால அபிஷேகிங்கப்பா. உங்களுடைய நேச தணல்னால எங்களை அபிஷேகிங்கப்பா. ஆவியானவரே அப்பாலாதொரி பிரிதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எங்க அன்புக்காக நீங்க ஏங்கி கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்க அன்புக்காக தகப்பனே ஆவியானவரே நீங்க எங்க வாசல்ல வந்து நிக்கிறீங்கப்பா. இருதய கதவை தட்டுறீங்கப்பா. நாங்க தான் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு தூக்க வருதுன்னு கதவை திறக்காம இருக்கிறோம். இப்பதான் நான் படுத்துக்கொண்டேன் ஆவியானவரே. உன்னத பாட்டுல வாசிக்கிறது போல ஆவியானவரே நேசக்கு அப்பா அப்பா அவளை தேடி நீங்க வந்தீங்கப்பா. கதவை தட்டினீங்கப்பா. இப்பதான் நான் என் காலை சுத்தப்படுத்தினேன். மறுபடியும் நான் எப்படி அசுத்தப்படுத்துவேன்? இப்பதான் நான் படுத்தேன். நான் எப்படி எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க தட்டும் போது எலும்பி வராத ஆவியானவரே அப்பா சுனிமித்திரால போல நாங்க இருந்துட கூடாதுப்பா. என் நேசர் ஆவியானவரே ரபாலதரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா. இந்த காலை வேலையில எங்களை நீங்க தேடி வந்திருக்கீங்க ஆவியானவரே. நீங்க ஆவியானவரே முன்னாடி காமிச்ச அன்போட தகப்பனே ஆவியானவரே நீங்க தேடி
தேடி வந்திருக்கீங்க. நாங்க உங்களிடத்துல வந்துடுறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை காட்டும் தகப்பனே ஆவியானவரே, உம்முடைய அன்புல நாங்க நிலைச்சு நின்றணும்பா தகப்பனே. இனி இந்த காரியத்துல நாங்க உங்களை கஷ்டப்படுத்திடவே கூடாதுப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே. லிதிரி கலதரபு ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷபரபரிதரி கலதரபா. ஆவியானவரே, ஒரு விஷயம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே, இந்த உலகத்துல அப்பா எத்தனை அப்பா எங்களை அடிச்சாலும் உடைச்சாலும் தகப்பனே, நாங்க உங்களை தானப்பா நம்பி இருந்தோம். ஆவியானவரே, அப்போலாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே, நீங்களும் அப்பா ரசிக்கப்பட்ட முதல்ல தகப்பனே நீங்களும் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம்ப்பா. ஆவியானவரே, இடையில தகப்பனே எங்க உறவுகள் இருந்தாலும் எதுவுமே நாங்க அனுமதிக்கவே இல்லைலப்பா. இப்ப மட்டும் நாங்க அனுமதிச்சு உங்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்ப்பா, கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எல்லாத்தையும் தகப்பனே ஆவியானவரே நீங்க புதுப்பீங்க அப்பா, ரீஸ்டார்ட் பண்ணுங்க தகப்பனே. ஏசப்பா ஆவியானவரே, இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா, உலக கடைசி கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும்னு சொல்றீங்க. இந்த உலக அன்பு தான்ப்பா தணிந்து போகும். என் நேசர் நீர் எங்கள் மீது வச்சிருக்க அன்பு ஒரு நாளும் ஒரு பொழுதும் தனியாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நாங்க உம்மிடத்துல தகப்பனே அன்பு கூர்ந்து தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க வாழ்க்கையில அப்பா நிலைச்சு நிற்க நீங்க உதவி செய்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இப்போது எங்க குடும்ப ரட்சிப்புக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்கப்பா. ஆவியானவரே, அவங்களுக்கு யார் யார் மூலமாக தகப்பனே நீங்க சுவிசேஷம் சொல்ல வச்சிருக்கீங்களோ உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஆவியானவரே அப்பா சொல்லும் போது அப்பா எங்களுடைய நடத்தைகள் நாங்க நடக்கிற விதத்தை வச்சு எங்க குடும்பங்கள் மாறணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நாங்க உங்க மீது வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்து தகப்பனே எங்க குடும்பங்கள் மாறணும்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே, எங்க குடும்பத்தை ஆவியானவரே நீங்க தயவாய் நினைங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தகப்பனே ஆவியானவரே எங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துரும்பா. அப்பா ஆவியானவரே, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துருக்கும்பா. ஆவியானவரே, சகேயுவ தகப்பனே ஆவியானவரே நீங்க பார்த்தீங்க. ஆவியானவரே, சகேயுவோட பேசுனீங்க. சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போல தகப்பனே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவங்களோட பேசுங்க. அவங்களுக்கு ரட்சிப்பு வரணும்பா. சகேயு வீட்டுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா டாடி? எங்க வீட்டுக்கும் நீங்க பண்ணுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நாங்க மனம் திரும்பும் போது தகப்பனே ஆவியானவரே எங்க குடும்பங்கள் மனம் திரும்பணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, எங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு முக்கியம். நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி 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 ஏசப்பா தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர், இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்ததற்காக நன்றி. உம்முடைய அன்பின் பிரசனத்தினால எங்களை ஆவியானவரே அப்பா மறுபடியும் ஆவியானவரே அப்பா ஆதி அன்புக்குள்ள கடந்து செல்ல வைத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே தயவா இதுல நாங்கள் நிலைச்சு நிற்க எங்களுக்கு அப்பா சோதர தகப்பனே அனுக்கிரகம் பாராட்டுங்க. ஏசப்பா ஆவியானவரே, நீர் அப்படி செய்ய இருக்கிற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆவியானவரே கூட இருங்க, வழி நடத்து. 12 வசனம் வாசிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். சோ 9ஆம் வசனம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சோ ஏசப்பா என்ன சொன்னாலுமே அது நடக்கும். ஏன்னா அவரு கர்த்தர் இயேசு யார் அப்படின்னா, கர்த்தர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் இயேசு.
புதிய ஏற்பாடுலதான் ஒரு மனுஷனா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து கர்த்தர் பிதாவோட வார்த்தையில இருந்து வருகிற வார்த்தை தான் கர்த்தர். சோ பிதாவினோட வாயில இருந்து என்ன வார்த்தை வந்தாலும் அதை இயேசு வந்து செய்து முடிப்பார். அப்படிதான் இருக்கும். சோ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 12ஆம் வசனத்துல அவரை தெய்வமாக கொண்ட ஜாதி. சோ நம்ம வந்து பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஏன் அப்படின்னா அவரோட சுதந்திரம். இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு ஒரு தகப்பன் வந்து எப்ப சுதந்திரவாளி ஆகுறாங்கன்னா அந்த பிள்ளை வந்து அவன் பிறக்கும் போதுதான். சோ அப்போ நம்ம வந்து அவருக்கு அடையாளப்படுத்துறோம். அவர் வந்து ஒரு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிள்ளைகளை நம்ம வந்து அவரை அடையாளப்படுத்துறோம். சோ அதனால அவர் அங்க அழகா சொல்றாரு, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜானமும் பாக்கியம் உள்ளது. சோ நம்மள வந்து தெரிந்து கொண்டார் சுதந்திரமாக. அப்படின்னா அந்த பிள்ளைன்ற ஒரு உரிமை வந்து நம்மளுக்கு கொடுத்து நம்மளை தெரிந்து கொண்டாரு. சோ அதற்காக நம்ம அவருக்கு எப்போதுமே ஒரு பிள்ளையா நம்ம வந்து எப்போதுமே உண்மையா இருக்கணும். தகப்பன் பிள்ளைக்கு அன்பு காட்டுறாங்க, அதே போல பிள்ளையும் அவருக்கு வந்து நம்ம அன்பு காட்டணும். அப்போ நம்ம வந்து பாக்கியவதியா இருப்போம், பாக்கியவான்களா இருப்போம். இன்னைக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, வேண்டுதல்கள், சில வேண்டுதல்கள் இயேசு வந்து செய்யல, கேட்கப்படல அவங்களோட வேண்டுதல். அப்படி யார குறிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வேத பகுதி வந்து நம்ம அந்த பிரேயர்லயே பார்த்திருப்போம். லேகியோன் அந்த பிசாசு பிடிச்சு வந்து வேண்டிக் கொண்டான். அவனோட வேண்டுதல் வந்து பிசாசோட வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மார்க் 5ஆம் அதிகாரத்துல அந்த 1 to 20 அந்த இதுல இருக்கும். அப்போ மார்க்ல வந்துட்டு அந்த லேகியோன் பேய் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கும். அப்ப பிடிக்கும் போது ஏசப்பா அந்த சைடு வரும்போது அந்த பிசாசு வந்து எங்களை என்ன வேண்டும்னா, எங்களை வந்து அனுப்பி விட்டுறாதீங்க, அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாதீங்க, பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பி விட்டுருவார் ஏசப்பா. சோ பிசாசோட வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். சோ பார்த்தோம். ஒரு காரியம். 2வது காரியம் என்ன அப்படின்னா, அது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு அந்த பன்றி மேய்க்கிறவங்க எல்லாருமே பட்டணத்துக்குள்ள போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னோடனே அந்த ஊரார்கள் வந்து பாக்குறாங்க, அந்த பிசாசு பிடிச்சு வந்து தெளிவா இருக்கிறான், அவனையும் பாக்குறாங்க. அந்த பன்றிக்கு நடந்தது, அந்த பன்றி எல்லாமே வந்து கடல்ல விழுந்துருச்சு. சோ கடல்ல விழுந்து செத்து போயிருச்சு. சோ இதையும் பாக்குறாங்க. இந்த 2ஐயும் பார்த்துட்டு இயேசுட்ட வேண்டுறாங்க, நீங்க ஊருக்குள்ள வராதீங்க, நீங்க வெளியில போங்க, ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஊராரோட வேண்டுதலும் கேட்கப்பட்டது. ஏசப்பா வந்து அந்த ஊருக்குள்ள போகல. அப்போ அவங்களோட வேண்டுதலும் கேட்கப்பட்டது. ஆனா இங்க ஒரு நபர் இருக்கிறாங்க, அந்த பிசாசு வெளியே போச்சு இல்லையா, அந்த ஒரு நபர் இருக்காங்க. பிசாசு விட்டு வெளியில போன அந்த நபர் வந்து இப்போ ஏசப்பாட்ட வந்து வேண்டுறாங்க. என்ன வேண்டுறாங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவருக்கு அறிவி என்று சொன்னார். சோ இந்த இடத்துல வந்து அந்த பிசாசு பிடிச்சவனோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல. என்ன அப்படின்னா, பிசாசோட வேண்டுதல் கேட்கப்படுது, ஊரார் ஜனங்களோட வேண்டுதல் கேட்கப்படுது. ஊரார் ஜனங்கள் இந்த இடத்துல யாருன்னா இயேசுவுக்கு விரோதமாக இயேசுவை அனுமதிக்காதவங்க. சோ அவங்களோட வேண்டுதலும் ஏசப்பா வந்து நிறைவேற்றாரு, போறாரு. இங்க பிசாசு பிடிச்சவன் வந்து, நான் இனி நீங்க குணப்படுத்திட்டீங்க, இனி நான் உங்க கூடதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் தான் ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டான். நான் உங்க கூடயே வரேன் ஏசப்பா, நான் நீங்க போற இடத்துக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க அவனோட வேண்டுதல் வந்து நிறைவேறப்படல. ஏன் அப்படின்னா, அங்க வந்து ஏசப்பா சொல்ற, நீ போய் உன் இனத்தார் இடத்துல சொல்லு. அது வரைக்கும் ஏசப்பா வந்து அற்புதம் அற்புதம் செஞ்சவங்ககிட்ட வந்து சொல்லுவாரு, நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க, வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. முதல்ல இங்க ஏசப்பா சொல்றாரு, நீ போய் உன் இனத்தார் இடத்துல உன் வீட்டுல உள்ளவங்ககிட்ட இத நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பகிரங்கமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இங்க ஏன் அவனோட வேண்டுதல் வந்து நிறைவேறப்படலைன்னா, பிசாசு யோசிச்சு பாருங்க, பிசாசு பன்னி கூட்டத்துக்குள்ள போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பன்னி கூட்டம் உயிரோட தான் இருக்கணும். ஏன் கடல்ல விழுந்து செத்து போகுது அப்படின்னா, பிசாசு இங்க தந்திரமா வந்து ஏசப்பாக்கு விரோதமா ஒரு காரியம் பண்றான். இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அந்த பன்னி கூட்டம் வந்து கடல்ல விழுந்து செத்து போச்சுன்னா கண்டிப்பா இயேசுவை எல்லாருமே எதிர்த்துதான் நிப்பாங்க, ஊருக்குள்ள வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, இவங்க
பன்னிக்கூட்டத்துல போய் அந்த பன்னி வந்து இறந்துருச்சு. இப்போ ஊரார் ஜனங்களை வந்து ஏவி விடுறான். ஏவி விட்டு நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னே அதுவும் இதாயிடுச்சு. சோ இப்ப இது ரெண்டுமே இருந்தோடனே பிசாசு வந்து இது அவ்வளவுதான், இயேசுவ வந்து உள்ள வந்து வரவிட மாட்டோம், சுவிசேஷம் பரவாது, இயேசுவோட அற்புதங்கள் இந்த ஊருக்கு வந்து உள்ள அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சந்தோஷப்பட்டிருப்பான். ஏசப்பா இந்த இடத்த விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஏசப்பா வந்து அந்த பிசாசோட தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு இந்த பிசாசு பிடிச்சிருந்தவனோட வேண்டுதலை வந்து இவர் நிறைவேற்றல. நீ ஏன் கூட வராத, நீ ஒரு ஆள் போதும் இந்த பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நபரை வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கு அனுப்புறாரு உள்ள. நீ போய் உனக்கு செஞ்சதை நீ போய் ஊர்ல ஃபுல்லா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த இது வந்து தெக்கோப்போலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம். தெக்கோப்போலினா 10 கிராமம் சேர்ந்து ஒரு பட்டணமா இருக்குமா. சோ இந்த ஒரு நபர் 10 பட்டணத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லி அந்த 10 பட்டணமும் அடுத்து வந்து ஆண்டவரோட பிரசங்கத்தை கேக்குறதுக்காக காத்திருப்பாங்க. சோ இது என்ன, ஏன் இந்த பிசாசு பிடிச்சிருந்தவனோட வேண்டுதல் வந்து நிறைவேறப்படலைன்னா பிசாசோட தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றல. சோ நம்மளும் சில நேரத்துல வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம், ஏசப்பா எனக்கு இந்த காரியம் வந்து நடக்கணும், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, நான் உங்க கூடயே இருக்கணும் ஏசப்பா. சில காரியம் வந்து வேண்டும் போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த காரியத்தை வந்து செய்யவே மாட்டார். இல்ல நீ தனியா தான் இருக்கணும், இந்த நேரத்துல வந்து உன் கூட யாரும் இருக்காதுன்னு அவசியம் இல்லை, நீ தனியா இருக்கணும், நீ தனியா ஊழியர் அப்படின்னு நிறைய காரியத்துல சொல்லுவார். ஏன் அப்படின்னா அங்க அவர் நம்ம நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னா பிசாசு நம்ம மூலமா வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால பிசாசோட தந்திரங்கள் வந்து ஆண்டவருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். சோ அது நிறைவேறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய வேண்டுதல்கள், அது நல்ல வேண்டுதல்களா இருந்தாலும் கரெக்டானதா இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நடக்காது. நம்ம கேட்கலாம், இது ஆண்டவருக்குரிய காரியத்தை தானே ஏசப்பா நான் வேண்டுதலா இருக்கேன், நான் ஜெபமா ஏறெடுக்கிறேன், ஏன் எனக்கு நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னா, இல்ல இதுக்கு பின்னாடி பிசாசோட தந்திரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டுதான் அவர் வந்து நம்மளுக்கு சில காரியம் வந்து அனுமதிக்காம இருக்கிறாங்க, நம்மளோட ஜெபங்கள் வந்து கேட்கப்படாம இருக்கு. சோ அத குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாது, ஏசப்பட கேட்டுறணும். ஏன் இது பண்ணல, ஆண்டவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, ஏன் செய்யலைன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே தவிர ஆண்டவரை என்னைக்கும் நம்ம முறுமுறுத்தரக்கூடாது. சோ நம்ம ஜெபிக்கலாம், ஏசப்பா எங்களுக்கு சில வேண்டுதல் நிறைவேறப்படல அப்படின்னா அது சந்தோஷம் ஏசப்பா, ஏன்னா நீங்க பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு தான் இதை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆவியானவரே அப்பா நீர் எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமா டாடி, ஆவியானவரே நிறைய இடத்துல நாங்க உங்கள்கிட்ட பிரேயர் பண்ணியிருக்கோம், நிறைய காரியங்கள் எங்களுக்கு நடக்காம இருந்திருக்குப்பா. அது ஆவியானவரே அது நியாயமான வேண்டுதலா இருந்திருக்கு ஆவியானவரே, அது கரெக்டா எங்களோட பார்வைக்கு அது கரெக்டா தெரிஞ்சதுனால நாங்க அந்த வேண்டுதல் எல்லாம் ஏறெடுத்தோம்ப்பா. ஆனா ஏன் அது கேட்கப்படலன்னு ஆவியானவரே நாங்க திரும்ப உங்கள்கிட்ட கேட்காம இருந்திருக்கோம்மா. கேட்டிருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த காரணத்துக்காக தான் நான் உன் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு. அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே, இது வரைக்கும் தகப்பனே அந்த மாதிரி இருந்து நாங்க உங்களிடத்துல ஏன் இதை நீங்க இப்படி அனுமதிச்சீங்க, ஏன் இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறலன்னு எங்க மனசுல ஆள் மனசுல தகப்பனே இந்த கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு பதில் சொல்றீங்கப்பா. இது அப்பா இந்த கேள்வி எங்களுக்கு எப்போ நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஆனா எங்க ஆள் மனசுல ஏன் ஏசப்பா எனக்கு இது செய்யல அப்படின்னு ஆவியானவரே எங்க மனசுல இந்த கேள்வி இருந்துச்சுன்னா தகப்பனே எனக்கு திட்டமும் தெளிவுமாக பேசுறீங்க. இதற்கு பின்னாடி பிசாசோட தந்திர செயல்கள் இருந்துச்சு, அதனாலதான் அந்த வேண்டுதல் கேட்கப்படலைன்னு எங்களோட பகிரங்கமா பேசுறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க எங்களுக்கு எது செஞ்சாலும் அது நன்மைக்கு தான்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நீங்க எங்கள் மீது அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அந்த ஊர் ஜனங்கள் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கன்னா தகப்பனே, ஆவியானவரே சைலண்டா அந்த இடத்த விட்டு நீங்க போறதுக்கு முன்னாடியே தகப்பனே ஒரு நபரை நீங்க விட்டுட்டு போயிருப்பீங்க. அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா அப்பா அந்த தெக்கப்போ பட்டணம் போல தகப்பனே அப்பா நாங்க தனித்து விடாத படிக்கு தகப்பனே நாங்க தனியா இல்லைன்றது ஆவியானவரே அப்பா நீங்க உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க எங்களுக்காக விட்டுட்டு பரலோகத்துக்கு போனீங்களப்பா. ஆவியானவரே இந்த அன்புக்கு நாங்க என்ன சொல்லுவோம் தகப்பனே, நீங்க தனிமையா இருப்பது இல்ல, நான் போய் தேற்றளவான்னு நான் அனுப்புறேன்னு நீங்க அனுப்புனீங்களே தகப்பனே. ஆவியானவரே இந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க டாடி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும்